நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து தொடர்ந்து இதன்படி வாழறீங்களே, அவ்வளோ பேரும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லா மக்களுக்கும் சேர்றப்பல உலகம் ஃபுல்லாக போடுறப்பல பண்ணவீங்க. ஏன்னா இதில் முழுக்க முழுக்க குருநாதர் பாம்பன் சுவாமிகளுடைய கொள்கைகள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் வரும். அந்த பாடல்களை நினைவுபடுத்துவதற்கு ஒரு அருளாளரை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய, அதாவது சுவாமி நமக்காக நிறைய அர்ப்பணிக்கிறாரு. ஒன்று அடுத்ததில் அதான் வரப்போகுது. அந்த அர்ப்பணிப்புகள்லாம் என்னதுன்னு வரப்போகுது. 27வது பாட்டை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அவர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம அந்த 63 நாயன்மார்கள் வெறுமனே நிற்கலைங்க. ஒரு சிவன், ஒரு எந்த கோயிலில் இருந்தாலும் சிவன் என்கிற ஒரு ஒரு சேனல், ஒரு இந்த இது வருது இல்லைங்களா, என்னது, மேலேருந்து சேட்டலைட் அனுப்புகிறாங்க, சேட்டலேருந்து ஒரு டவர் வைக்கிறாங்க, டவர்லேருந்து நமக்கு வீட்டில் செல்ஃபோன் கனெக்ஷன் வருது, நம்ம செல்ஃபோனில் பேசுகிறோம். இதே போல தான் ஒரு பிரமிப்புக்குள்ளே ஒரு சக்தியை கொண்டு வந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணி ஆவாகனம் பண்ணி அந்த சிவலிங்கத்தை மூர்த்தத்தை கொண்டு நிறுத்துகிறாங்க, மூலவரை. அந்த மூலவர்லேருந்து பஞ்ச கோஷங்கள் வச்சு அதன் மூலமாக கொஞ்சம் வெளியே வரும். அதன் மூலமாக நந்தி, பலிபீடம், கொடிமரம், அதன் மூலமாக கொஞ்சம் அப்படியே வரும். பரிவார தேவதைகள்னு கொஞ்சம் வரும். அதன் மூலமாக இந்த 63 நாயன்மார்களும் சிவனாகவே இருந்து பலன் தருவாங்க. சுவாமியே பரிபூர்ணானந்த போதத்தில் சொல்லுவார், 63 நாயன்மார்களும் சிவமாகிவிட்டார்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். அதனால் நீங்கள் அந்த சிலைகளுக்கே நிவேதியம் பண்ணின்னு உட்காந்துருக்கீங்க, உயிரோடு வரவங்கள நீங்கள் வழிபடுங்க அப்படின்வாங்க. ஆனால் அங்கே போய் விளக்கேற்றணும், அங்கே மாலை சாத்தணும், அங்கே துணி சாத்தணும், அந்த சிலையை நல்லா புனிதமாக வச்சுக்கிடணும். இப்போ இன்றைக்கி ஒரு 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாரை சொல்ல போகிறேன். மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த பேரை போய் படித்து பாருங்க, இது சொல்கிறதுனால இந்த பேரை படித்து பாருங்க. மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம போகிறோம், ஒரு டிக்கெட் போடுறோம், நேராக மீனாட்சி அம்மன் கோயில் போகிறோம், மதுரையை கும்பிடுறோம், வந்துடுறோம். அந்த மீனாட்சி அம்மன் கனவில் தான் சிதம்பரம் சாமிகள் இங்கே வரார். கனவில் சொல்லி தான் வரார் சிதம்பரம் சாமிகள். அந்த மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகம் என்ன, அருள் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரியுது. ஆனால் அன்னைக்கு பராமரிக்க முடியாத சூழ்நிலை, அந்த மாதிரி காலங்கள் இருந்திருக்கு இந்த நாட்டில். அந்த கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மூடி வச்சிருக்குது, இருள் அடைஞ்சிருந்தது, சரியாக பராமரிக்க கூடாது, பராமரிக்க முடியாது, இப்படியெல்லாம் இருந்திருக்குது. அது எவ்வளோ அருளாளர்கள் மூலமாக இறைவனால் அனுப்பப்பட்டு அவங்கெல்லாம் ஒரு ஒரு நிகழ்ச்சி சாதனையை பண்ணி அதன் மூலமாக அந்த சாதகம், இப்போ சொன்ன இல்லைங்களா, சுத்த சாதகம், அந்த சாதகங்களை பண்ணி அவங்கவுங்களும் அந்த பிறவிலே மோட்சத்துக்கு 63 நாயன்மாரில் நிற்கிறாங்க. இதில் மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் பேர் வரும் பாருங்கள். அவர் எப்படி அந்த நாயனார் ஆனார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மதுரையில் சொக்கநாதர் கோயில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். தினசரி சந்தனம் அரைச்சி கொடுக்கறது இவருடைய தொண்டு. தினம் சந்தன கட்டை வாங்கி போவார், தினம் சந்தன கட்டையை இழைப்பார். அங்கே பழைய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இருப்போம், சந்தன கட்டை இழைக்கிறதுக்குன்னே ஒரு கல் இருப்பாங்க. அந்த கல்லை போட்டு கையை இப்படி இழைச்சி அதுதான் சிவனுக்கு சாத்துவாங்க. அது சுத்தமாக வைதிகமாக சாத்தினதான் அது ஒரு கணக்கு. அந்த வகையில் அதை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த தொண்டு அவர் பாடு செய்த, வேறு ஒன்றும் செய்யலை. சந்தன கட்டையை ஏழ்ச்சி குத்துன்னு இருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மதுரையை ஒரு ராஜாவுக்கு சண்டை வர்றது இயல்பு. அப்போ கர்நாடக தேச ராஜா பாண்டிய மன்னனை ஜெயிச்சிடுறார். பாண்டிய மன்னன் ஜெயிச்சா அப்போ மதுரை யாருக்கு வரும், பாண்டிய மன்னன் இடம் இல்லாமல் போயிட்டார். அப்போ கர்நாடக மன்னன்கிட்ட வந்துடுது. கர்நாடக மன்னன் யார், சமண மதத்தை சேர்ந்தவன். அவன் சமண மதமாக சேர்ந்த உடனே என்ன பண்ணுறான், நீங்கள் யாரெல்லாம் சைவராக இருக்கீங்களோ அவங்களாம் ஒன்று சமணமாக மாறுங்கள், இந்த சைவ கோயிலெல்லாம் மூடுங்க, இந்த கோயிலெல்லாம் விளக்கேற்றாதீங்க, இந்த கோயிலெலாம் பூஜை பண்ணாதீங்க, இந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணாதீங்க. அவன் ஆதிக்கம் பண்ணுவான்.
அப்படி தான் இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே விட மாட்டாங்க, கோயிலில் விளக்கேற்றவே விட மாட்டாங்க, கோயிலில் சும்மா போய் சாமி கும்பிட்டு போகிறோன்னு வரிசையில் நிற்க வச்சு வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் நடக்குது, அன்றைக்கும் நடந்துருக்குது. கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதுதான் அன்றைக்கி நடந்துருக்குது. இது இன்றைக்கி டெக்னிக் வேறு பண்ணி பண்ணுறாங்க. அதனால் இந்த மூர்த்தி நாயனார் திருப்பணி பண்ணுற அந்த மதுரை சொக்கநாதர் கோயில்லையும் எதுவுமே இருள் அடைஞ்சு போயிடுது, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இவர் சந்தன வாசனையாவது இருக்கணுமே அப்படின்னால தினம் இவர் தொண்டு செய்யணுமே அப்படின்னு சொல்லி தினம் சந்தனக்கட்டை வாங்கி வாங்கி அழிச்சு தொண்டு வச்சுருந்தார். அப்போது இந்த கோயிலுக்கு இன்னும் எவனோ ஒருத்தன் போயின்னுக்கானே அவன் ராஜா ஆட்களை கவனிக்கிறாங்க. உடனே இந்த ஆட்களெல்லாம் மாறிடுவாங்க, பூஜாவாயிடுவாங்க, காட்டி கொடுத்துருவாங்க. இவர் சந்தன கட்டையை இது மாதிரி அழைச்சி கொடுத்து போகிறாரு, டெய்லி போகிறாரு. அப்படியா? சந்தனக்கட்டை இல்லாமல் மதுரையில் சந்தனக்கட்டையே கிடையாது, நோ ஸ்டாக். அவ்வளோதான், சந்தனக்கட்டையே மதுரையில் கிடையாது. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மதுரையில் சந்தனக்கட்டையே இல்லை. சந்தனம் இழைச்சி கொடுக்கலான்னு நினச்சி போனால் கூட அந்த தொண்டு செய்கிறதுக்கு சந்தனக்கட்டை இல்லை. விட்டு காசு இருக்குது, ஆனால் சந்தனக்கட்டை மதுரைக்குள்ளே வராது. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்துங்களேன். அவர் என்னென்னோ பார்த்தார், சுற்றி பார்த்தார், எங்கேயும் கிடைக்கல. சிவபெருமானே, நீ உனக்கு சந்தனம் நான் கொடுக்கணும், நான் தினம் நான் அப்படி வண்டிக்கிட்டேன், ஆனால் இன்றைக்கி என்னால் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? ரைட்டு, இந்த கையில் தானே இழைச்சேன், இந்த கையை இழைக்கிற சொல்லி கல்லில் போட்டு இப்படி இழைச்சார். கல்லில் போட்டு இழைச்சி அந்த என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக தோல், சதை, எலும்பு எல்லாம் தேயுது. அந்த அளவுக்கு அவர் தேய்ச்ச உடனே இறைவன் அவருக்கு அசரீரி வாக்காக சொல்கிறார், நீ கவலைப்படாதே, உன்னை துன்புறுத்தியவனின் நாட்டை நீ ஆள்வாய் அப்படின்னு சொல்கிறார். அந்த இறை ஒலி இவர் கேட்குது. அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, அன்று இரவே என்னாவது அந்த மண்ணை செத்து போயிடான். அந்த கர்நாடக தேசத்து அந்த நாட்டை பிடிச்ச மண் செத்துடுறான். மன்னன் இல்லைன்னாக்கா அன்றைய சம்பிரதாயம் என்னென்னா, ஒரு யானைகிட்ட மாலையை கொடுத்து மந்திரி என்ன பண்ணுவார், மாலையை கொடுத்து மந்திரி பொதுமக்களும் மாலையை கொடுத்து, நீ போய் இந்த மாலை யார் கழுத்தில் போடுறியோ அவன் தான் ராஜா, நீ போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது மாலை நம்ம பட்டத்து யானை நேராக மாலை வந்து மூர்த்தி நாயனார் கழுத்தில் போட்டுருவோம். உடனே இவர் ராஜாவாயிடுறார். அது மட்டும் இல்லை, இது கதைக்கு இல்லை, இது நடந்த வரலாறு. அது மட்டும் இல்லை, இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் இந்த உத்ராட்சத்தை மாற்ற மாட்டேன், நீ சமணர் ஆட்சியாக இருந்தால் அது நீங்கள் இருந்துங்க, நான் வந்து சைவ முறையை மாற்றிக்க மாட்டேன், நான் இந்த சடாமுடியோடு தான் இருப்பேன், இந்த காவி உடையோடு தான் இருப்பேன், இதே நிறைவேறும், நான் இந்த கழுத்தில் மாலை போட்டதுக்கப்புறம் திருநீரிட்டுன்னு இருப்பேன், உத்ராட்சம் போட்டுன்னு இருப்பேன், சடமுடி இருக்கும், இந்த துறவு நிலையில் நான் அரசாள்வேன் அப்படின்ற சொல்லுவார். யானை மாலை போட்டுடுச்சு, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்வாங்க. அவரே அப்படியே ஆட்சி செஞ்சார். அதனால தான் இந்த பாட்டுக்கு தன்னந்தனி பெரிய சாமி வசப்படுமாறு என்ன மருந்து இடலாம் ஈண்டுரையை பொன்மையிலே. இந்த பாட்டை முதல்ல நான் சொல்லணும், இப்போ கடைசியாக சொல்கிறேன். இந்த பாட்டை நீங்கள் 2 தரம் சொல்லி எனக்கு கவனித்து பார்த்துங்க. 27வது பாட்டு, தன்னந்தனி பெரிய சாமி வசப்படுமாறு என்ன மருந்து இடலாம் ஈண்டுரையாய் பொன்மையிலே. இந்த பாட்டை நீங்கள் முதல்ல நீங்கள் வச்சுக்கிடணும், கடைசியிலே வச்சுக்கிடணும். இந்த பாட்டை கவனித்து பாருங்கள். அந்த பெரிய சாமி, தன்னந்தனி பெரிய சாமி சுகநாதர் தான். தன்னந்தனி பெரிய சாமி வசப்படுமாறு என்ன மருந்து இடலாம், பக்தி என்கிற மருந்து தான் இட முடியும். என்ன மருந்து இடலாம் ஈண்டுரையாய் பொன்மையிலேன்னா அந்த மூர்த்தி நாயனாருடைய பக்தியை என்னன்னு பாருங்கள். அந்தளவு விடாப்பிடி வைராகியமும் யாருக்கு வருகிறதோ அவங்கெல்லாம் நாயன்மார் லிஸ்ட்டில் வரோம். ராஜாவாக வர்றது இல்லை, 63 நாயன்மாரில் ஒருத்தராக வந்து நிற்கிறார் மூர்த்தி நாயனார் அப்படின்னு அங்கே வந்து நிற்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் அந்த பக்தி இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 27வது பாட்டை ஞாபகம் வச்சிங்க, மூர்த்தி நாயனார் ஞாபகம் வச்சிங்க. எல்லாரும் வெற்றி பெறுங்கள், நல்லா இருங்க.